வணக்கம் மக்களே. நேற்று சரியான மேட்ச்சு. ராஜஸ்தான் வெர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோவில் நடந்த மேட்ச் வந்து டாஸ் ஜெயிச்ச ரிஷப் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா ஆர்ஆரை ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சொன்னார். சரி, நேற்று ஒரு டிப்பிக்கலான பழைய ஐபிஎல் பார்த்த மாதிரி இருந்தது. எஸ், அஃப்கோர்ஸ் இன் 2008 2010 அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு 160 செம்ம டிஃபெண்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மேட்ச் தான் நேற்று. அப்சல்யூட்லி ஒரு பியூராக ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பிச். ஏன்னா இப்போலாம் சும்மாவே 240 260 சொல்லிட்டு பவுலர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் இருந்தது. பட் நேற்று மேட்ச் செம மேட்ச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஆர்ஆர் வந்து ப்ரிட்டியாக வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா ஜெய் சூர்யா அப்படின்னு சொல்கிற ஜெய்ஸ்வாலன் சூரியவன்ஷிக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக கிளிக் ஆகலை. ஷமி சரியான ஸ்மெல்லு. ஷமி கிட்ட இருந்தோம், முக்சின் கான்கிட்ட இருந்தோம். ஷமி ஸ்டார்டிங்லேயே தூக்கிட்டாரு. த்ருவ் ஜுரலியும் சரி, யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி. அண்ட் தென் முக்சின் கான் வந்து சரியான பவுலிங். ஆஃப்டர் லாங் டைம் முக்சின் கான் வந்து இப்படி ஒரு ஸ்பெல் பார்த்தேன். என்னதான் ஓப்பனிங் சொதப்பினாலும் ரியான் பராக் கிட்ட இருந்தோம் சரி, ஹெட்மேர்ட் வந்து ஒரு டீசெண்டாக இருந்தது. பட் ராங் டைமில் ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறது, எல்லோரும் பிரிட்டியாக நல்லா தான் இது பண்ணாங்க. பட் எண்டில் ஜடேஜா ஒரு சரியான இன்னிங்ஸ், என்னடா ரன்னா பால் இருந்தார் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ஒரு 20 ரன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி 29 balls 43 அட் த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 141. இட்ஸ் குட். ஏன்னா இந்த பிச்சில் வந்து 153 தான் பாஸ் ஸ்கோர் சொல்லியிருந்தாங்க. பட் 160 இஸ் டிஃபெண்டபுள். அது இல்லாமல் எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க நேற்று. எல்எஸ்டியிலேருந்தும் சரி, சும்மா சொல்லக்கூடாது. பட் எக்ஸப்ட் மயங்க் யாதவ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார் நேற்று. ஆஃப்டர் தட் செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஜாஃப்ரா ஆர்ச்சர் வாட் அ மேன். என்ன ஸ்பெல்லியா ஜாஃப்ரா ஆர்ச்சர் கிட்டேருந்து சரி, நாண்டில் பர்கர் கிட்டேருந்து வேற மாதிரியான ஸ்பெல்லு. செட்டில் ஆகவே விடல. எக்ஸப்ட் மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கோலஸ் புரான் ஓரளவுக்கு அவங்க பார்ட்னர்ஷிப் தான் பில்ட் ஆச்சு. பிளண்டர் ஷார்ட்ஸ் ஆஃப் மிஸ்டேக் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒரு கேப்டனாக எப்படி பண்ணுமோ அதை பண்ணவே இல்லை ரிஷப் பண்ணிட்டு. அவ்வளோ கேவலமாக ஆடினார். தே டிசர்வ் டு லூஸ். ஏன்னா கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி கிரிக்கெட்டிங் தான் ஆடினாங்க. ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேன், ஒரு ஃபாரின் பிளேயர் வெளில உட்கார, ஐ மீன் மேத்யூ பிரெட்ஸ்கி இருக்கார். அவரை சும்மாவே பெஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த ஹிமான் சிங் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அவர் நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்லலை. பட் நேற்றைய மேட்ச்சுக்கு அவர் தேவை கிடையாது. at the end of the day, Rajasthan won the match and moves to the top 2, back to their winning ways. நல்லா இருந்துச்சு மேட்ச். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பவுலரும் சம்மர் ரெஸ்பெக்ட் அண்ட் பண்ணும். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி முக்கியமான நாள். எஸ், ஓட்டிங் டே. சிந்திச்சு வாக்களிங்க. உங்கள் ஜனநாயக கடமையை தவறாமல் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.